வணக்கம். ஸோ நம்ம ஏற்கனவே 6th தமிழில் ஃபஸ்ட்டு 3 இயல் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இயல் 4 3 இயல் பார்த்து முடிச்சுட்டு வாங்க. இல்லை நீங்கள் இதுதான் வேணும்னாலும் பாருங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மூதுரை அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். மூத்தோர் அவங்க சொல்கிற ஒரு பழமொழி மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு அறிவுரை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். மூதுரை எழுதுனது யாருன்னு தெரியும், ஔவையார். அதுலேருந்து ஒரு செயல் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இது சொன்னது யாரு? ஔவையார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, இதே கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து ஔவையார் அழகாக வந்து ஒரு பாடலில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு செய்யுள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். சொல்லும் பொருளும். மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம்னா நாடு. நூல்வெளி பார்க்கலாம். ஸோ இந்நூலின் ஆசிரியர் வந்து ஔவையார். இவங்க மற்றது என்னெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இந்த மாதிரி நூல்கள்லாம் இவங்க என்னது ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படின்னு சொல்லிட்டு பொருள். அதாவது மூதுரை பிரிச்சம் என்னன்னு வரும்டா, முதுமை கூட்டல் உரை. முதுமைனா என்னது? மூத்தோர். நெக்ஸ்ட் உரை, மூத்தோர் சார்ந்த உரை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே. சிறந்த அறிவுரைகளை கூறுவதனால் இந்நூல் மூதுரை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றது. இந்த நூலில் முக்கியமான ஒரு இது மொத்தம் 31 பாடல்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை? 31 பாடல்கள். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசுரன்னா மாசு குற்றத்தோட கத்துணும்னு அர்த்தம். ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் ஆகணும். மாசுரல்ல மாசற. ஓகே. இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுதணும். இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் இல்லாதவர் சேர்க்கணும்னா குற்றம் இல்லாதவர். சிறப்புடையார் இது கிடையாது, சிறப்புடையார். அதுதான் ஆன்சர். ஓகே. அடுத்து துன்பம் வெல்லும் கல்வி அழகே அழகு என்பர் பெரியோர். கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கு வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்கிறது. கேட்கலாம், கல்வி அறிவை வளர்ப்பதோடு டேஸ் செய்கிறது, பண்படுத்தவும் செய்கிறது. இல்லை கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்த செய்யவில்லை அப்படின்னா கேட்கலாம். ரெண்டுமே பண்ணுது. வளர்ப்பது, அறிவை வளர்க்கறது மட்டும் இல்லாமல் பண்படுத்தவும் செய்யுது. எவ்வளோதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். முக்கியமான பாயிண்ட். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம், பார்ப்போற்று வாழ்வோம்ன்றாங்க. ஸோ அது ஒரு செயல் மாதிரி, ஒரு பாட்டு மாதிரி இருக்கு. பார்க்கலாம். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே. நாட்டின் நெறித்தவரை நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே. மூத்தோர் சொல் வார்த்தைகள் மீறக்கூடாது, பண்பு முறைகளில் மொழிதனிலில் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தம் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டுவிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் பற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரைமிங்காக பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அழகான ஒரு இது வந்து எழுதியிருக்காரு. ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் வியூவில் பார்க்கும்போது இந்த லைன் இருக்குது பார்த்தீங்கன்னா, தன் மானமில்லா கோலையுடன் சேரக்கூடாது. இந்த லைன் வந்து ஏற்கனவே கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு பார்த்துக்கோங்க. இது எந்த லைன்னாலும் கேட்கலாம். சும்மா நீங்கள் ஜாலியாக வந்து ஒரு இதோட படிச்சிங்கனாவே இது அழகாக வந்து மனப்பாடம்ன்றதோட நீங்கள் இந்த லைன் படிச்சிங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துடும். நல்லாவே பார்த்துக்கோங்க. ஸோ எழுதுறது பார்த்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ சொல்லும் பொருள் பார்க்கலாம். தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர், மேதைகள் அறிஞர்கள், மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல். ஓகே. இந்த பாடலின் பொருள் என்னன்னா, நம் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது, பெரியோர் கூறும் அறிவுரைகளை மீறக்கூடாது, பிறரிடம் பழகும் முறையில் பேசும் முறையில் பண்பு நெறி மாறக்கூடாது. இதில் எப்படி கொஷின் ஏரியா எப்படி கேட்கலாம்னா, பெரியோர் கூறும் அறிவை மீறக்கூடாதா டேஷ் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா மேட்ச்சில் பெரியோரின் அறிவுரை, அதுக்கப்புறமேட்டுக்கு பிறரிடம் பழகும் முறையில் பேசும் முறையில் அதை பிரித்து கொடுத்துட்டு இந்த பக்கம் மேட்ச்சில் மாறக்கூடாது, மீறக்கூடாது, குறை சொல்லும்படி வளரக்கூடாது, இந்த மாதிரி வந்து கொடுக்கலாம். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. படிக்கும்போதே நமக்கு தானாக வந்துடும். ஸோ பிறர் உழைப்பை நம்பி நம்ம வாழக்கூடாது, தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது,
இப்படி கேட்கலாம், இதை யாரோட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். தன்மானம் இல்லாத கோழைகளுடன் சேரக்கூடாது. துன்பத்தை நீக்கும் கல்வியினை கற்க வேண்டும், சோம்பலை போக்கிவிடும். பிறருடன் வம்பு செய்யும் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். மேலான அறிஞர்கள் கூறும் அறிவுரைகளின்படி வாழ வேண்டும். அதன் மூலம் வெற்றிகளையும் விருதுகளையும் பெருமையும் பெற வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நம் தாய்நாட்டின் புகழும் அழியாத வகையில் வாழ வேண்டும் அப்படின்னு அழகாக சொல்லி முடிக்கிறாரு. ஸோ நூல் வழி பார்க்கலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதாவது எப்படி கொஸ்டின் கேட்கலாம், எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதோட நூல்வெளி பார்க்கலாம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே மாதிரி திரை இசை பாடல்களின் உழைப்பாளிக்கு உழைப்பை போற்றியவர் யார்? கல்யாண சுந்தரம். நெக்ஸ்ட், இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்? பட்டுக்கோட்டை. ரைட். அதுக்கு இவரோட இன்னொரு சிறப்பு பேர் என்ன இருக்கு? மக்கள் கவிஞர். ஸோ திரை இசை பாடல்கள் வந்து பாடுறவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஸோ எப்படினாலும் இது வந்து கேட்கலாம். ஓகே, அவ்வளோ இது வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மாணவர் பிறர் கூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் பிரிச்சா கை கூற்று பொருள். மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா. முடிஞ்சது. அடுத்து கல்விக்கண் தெரிந்தவர் யார்? காமராசர் அவர்கள் தான். ஸோ இதில் ஸ்ட்ரைட்டாக நம்ம கொஷின் ஏரியாவுக்கு போயிடலாம். இங்கே தான் கொஷின் ஏரியா ஸ்டார்ட் ஆகுது. பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அவர். அப்போது மாணவர்களும் படிப்பறிவு நானும் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் போய் படிப்பீங்க, நடந்து போய் களைச்சி போயிருங்க இல்லையா, அதனால் 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி பார்த்துக்கோங்க, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி. இதை கேட்டிருக்காங்க. 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப்பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்தது இந்த இதை பார்த்துக்கோங்க. ஸோ பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரிகள் இந்த காட்டாற்றில் தண்ணி வரும்போது எப்படி பக்கத்தில் இருக்க மாணவங்களாம் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, அதனால் மழை காலத்தில் மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த பக்கமே ஒரு பள்ளிக்கூடம் கட்டுன்றாரு. ஸோ கல்வித்துறை விதியின்படி 3 மைல் தூரத்துக்குள்ளே தான் பள்ளிக்கூடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா. ஸோ அப்படின்ற போது எனக்கு பள்ளிக்கு அனுமதி இல்லை அப்படின்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பொண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அவர் என்ன சொல்லுவார்னா, மக்களுக்காகத்தான் சட்டமே தவிர சட்டத்துக்காக மக்கள் இல்லை அப்படின்னு இவர் சொல்லுவார். நம்ம ஒரு ஃபேமஸான ஒரு கோட்ஸு. ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலான்னா, எந்த தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வியை பேசினார்? என்ன தரைப்பாலம்? பரமக்குடி. ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கணும், பரமக்குடி. ஓகேங்களா, பரமக்குடி. ஓகே. என்ன தண்ணி? காட்டாற்றா இல்லை ஆறா? வெறும் ஆறா? ஏரியா? குளமா? காட்டாறு. ஓகே, அவ்வளோதான். இதில் முக்கியமான இது ஏன்னா ஸ்டேட்மெண்ட்டில் இதை எப்படின்னாலும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஊர் பேர் மாற்றி கொடுத்து. ஓகே, கொஷின் பாயிண்ட் அவ்வளோதான். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின் ஏரியா வைப்பாங்க. அவர் தான் கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் பாராட்டினாங்க அப்படின்னு? தந்தை பெரியார் மனதார பாராட்டுறாரு காமராசரை, கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அவருக்கு வேறு சிறப்பு பெயர்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, பெருந்தலைவர் காமராசர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குவார், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சிறப்பு பெயர் இருக்குது, படிச்சுக்கோங்க. 6 இருக்குது. காமராசரின் கல்வி பணிகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காமராசர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய எத்தனை பள்ளி? தொடக்கப்பள்ளி 6000. இது தொடக்கப்பள்ளியா, ஆரம்ப பள்ளியா, உயர்நிலை பள்ளியா? தொடக்கப்பள்ளி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். 6000 தொடக்கப்பள்ளின்றது ரொம்ப முக்கியம். அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி கொண்டு வந்தது இவர் தான். அதே மாதிரி மதிய உணவு திட்டம் கொண்டு வந்ததும் அவர் தான். அதே மாதிரி சீருடை திட்டம் அறிமுகம் செய்ததும் இவர் தான். இது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க என்ன திட்டத்தை அறிமுகம் செய்தார்? சீருடை திட்டம். அதே மாதிரி மாணவர்கள் பசியின்றின்னு சொல்லும்போது மதிய உணவு நமக்கு நல்ல ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி இலவச கட்டாய கல்வி, அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றியவர் யார்? காமராசர். அதே மாதிரி மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனம், இந்த மாதிரி எல்லாமே புதுசாக இது பண்ணார். அதே மாதிரி தமிழ்நாட்டில் பல கிளை நூலகங்களும் வந்து தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராசரே. ஸோ கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? காமராசர். ஓகே, இந்த பாக்ஸ் நம்ம ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு லைனும் முக்கியம். ஸோ மதுரை பல்கலைக்கழகத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. என்ன கேட்கலாம்னா, எந்த பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பல்கலைக்கழகம் பெயர் சூட்டினாங்க? மதுரை பல்கலைக்கழகத்துக்கு. என்ன இடம்? மதுரை பல்கலைக்கழகம். அடுத்து முக்கியமான ஒரு கொஷின்,
நடுவண் அரசு இவருக்கு எப்போ பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க? இது இந்த இதில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? எந்த அரசு இவருக்கு பாரத ரத்னா விருது 1976 கொடுத்தாங்கன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லை வெறும் பாரத ரத்னா விருது வழங்கியது மட்டும் கொடுக்கலாம். அப்படி கொஸ்டின் கேட்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்டோம்னா நடுவண் அரசு. அதே மாதிரி இவருக்கு பாரத ரத்னா விருது எப்போ கொடுத்தாங்க? 1976. வருஷம் ரொம்ப முக்கியம், 1976. அடுத்து இவருக்கு என்ன விருது கொடுத்துச்சு நடுவண் அரசு? பாரத ரத்னா விருது. 3 கொஸ்டின் வந்துருச்சா இதிலே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. ஓகே, எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? எந்தெந்த இல்லம்? சென்னை, விருதுநகர். அவரோட சொந்த ஊரான விருதுநகர், அப்புறம் சென்னை இல்லம் ரெண்டும். சென்னை, விருதுநகர். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே அவருக்கு சிலை நிறுவப்பட்டது? மெரினா கடற்கரையில். மெரினா கடற்கரையில். அடுத்து சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமானமா, வெளிநாட்டு விமானமா? வெளிநாட்டில் இன்டர்நேஷ்னல் அந்த இதுவா? அதுக்கடுத்து எந்த உள்நாட்டு விமானம்? சென்னை உள்நாட்டு விமானம், காமராசர் பெயர். நெக்ஸ்ட் வேறு என்ன பண்ணியிருக்காங்க? கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. எப்போது? 2/10/2000. 2/10/2000. 2/10/2000. 2/10 அப்படிங்கிறது தான் ஞாபகம் வச்சுக்கணும். 2/10/2000 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, 2000 அன்னைக்கு. ஓகே, எங்கே? கன்னியாகுமரியில். என்ன கட்டியிருக்காங்க? பல்கலைக்கழகமா இல்லை சும்மா இதாக என்ன கட்டியிருக்காங்க? சிலை வச்சு என்ன கட்டியிருக்காங்க? மணிமண்டபம். முக்கியம், நம்ம ஈஸியாக விட்டுருவோம் இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லிட்டு கடைசி இதாக தான் கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க ஸ்டேட்மெண்ட்டில், அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கன்னியாகுமரியில் மணிமண்டபம் என்னைக்கு? 2/10/2000. ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப இப்போ இந்த குரூப் 4ல் கேட்ட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? காமராஜோட பிறந்த நாள் எப்போ? ஜூலை 15ஆம் நாள். அதை தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. ஜூனா ஜூலையான்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜூலை 15 தான் கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். அதான் காமராஜோட பிறந்த நாள், ஜூலை 15. ஸோ மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் வச்சாங்க. நடுவண் அரசு 1974 இவருக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தாங்க. காமராசர் வாழ்ந்து சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ரெண்டும் அரசுடைமையாட்டு அதுக்கு நினைவெல்லாம் மாற்றினாங்க. சென்னை மெரினா கடலை செல்ல வச்சாங்க. சென்னையில் இருக்க உள்நாட்டு விமானத்துக்கு காமராசர் பேர் வச்சாங்க. அதே மாதிரி கன்னியாகுமரியில் மணிமண்டபம் கட்டினாங்க. எப்போனா 2/10/2000 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு. ஆண்டுதோறும் காமராசரோட பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக நம்ம கொண்டாடுறோம். அவ்வளோதான் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஆடு மேய்க்க ஆள் இல்லாததால் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை, அதுதான் விஷயம். பசியின்றி என்ற சொல்ல பிரித்து எழுதுக. பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு பிரித்து எழுதுனா படிப்பு கூட்டல் அறிவு, படிப்பறிவு. காடு கூட்டல் ஆறு, காட்டாறு. நெக்ஸ்ட்டு குழந்தைகள் பள்ளியில் நான் கேட்டேன், சொன்னேன் இல்லைங்களா? குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க என்ன இது பண்ணார்? சீருடை திட்டம். கல்வி கண் திறந்தவன் யார் பாராட்டினாங்க? பெரியார். ஓகே, அடுத்து நூலகம் நோக்கி. ஓகே, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது சொன்னது யாருன்னு தெரியுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உலக அறிவை நாம் பெறுவதற்கு பாடநூல்கள் மட்டும் போதாது உண்மைதானே. பல்வேறு துறை சார்ந்த நூல்களையும் தேடி படிக்க வேண்டும். அதற்கு துணை புரிவது தான் யார்? நூலகங்கள். நூலகங்கள் மாவட்ட நூலகம், கிளை நூலகம், ஊர்ப்புற நூலகம், பகுதி நேர நூலகம், தனியார் நூலகம் என்று பல வகைப்படும். ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அதுதான் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை தான் சொல்கிறாங்க. ஆசியாவில் 2வது பெரிய நூலகம், ஃபஸ்ட்டு சீனாவில் இருக்குது. ஓகே, அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, பாயிண்ட் கொஷின் எங்கள் ஏரியா பார்க்கலாம். ஆசிய கண்டத்திலே 2வது பெரிய நூலகம் இதுதான். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஆசிய கண்டத்தில் 2வது பெரிய நூலகம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு தரைத்தளத்தோட 8 அடுக்கு நோட்டு. தரைத்தளத்தோடு 8 அடுக்கு, ஓகேவா, இன்க்ளூடட் 8 அடுக்கு. பரப்பளவு அதே 8 ஏக்கர். ஓகேவா, 3 பாயிண்ட் இது முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, 2வது 8 ஏக்கர், 8 தரைத்தளத்தோடு 8 அடி. நெக்ஸ்ட்டு ஆசிய கண்டத்தில் பெரிய நூலகம் எது? சீனாவில் இருக்குது. இது ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து அரங்கநாதன், முக்கியமான பாயிண்ட். அரங்கநாதன், அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? அரங்கநாதன். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ். யார்? அரங்கநாதன். ஓகே, இதுதான் இந்த லெசனில் ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம்னா தரைத்தளத்தோட 8 தளம் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஒவ்வொரு தளத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஓகே, தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரைலி நூல்கள். அடுத்து முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளத்தில் தமிழ் நூல். ஸோ 3ஆம் தளத்தில் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளத்தில் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்தீசை சுவடிகள் நூலகம்.
அடுத்து 8ஆம் தளத்தில் கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. இப்படியாக அந்த 8 தளத்தில் என்னென்ன இருக்குது ரொம்ப முக்கியம், பார்த்துக்கணும். இந்த மேட்ச்லையும் கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட்லையும் கேட்கலாம், இல்லை இன்கரெக்ட் தப்பு எது சரி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அடுத்து நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர், ஒரு எத்தனை பேர் 4 பேர் இருக்காங்களா, 5ஆவது ஒரு ஆள் கொடுத்துட்டு யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யார்? நம்ம அண்ணா, நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். யார்? அண்ணா, நேரு, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். ஓகே. சிறந்த நூலகர்களுக்கு என்ன பட்டம் கொடுக்குறாங்கன்னா அரங்கநாதன், அரங்கநாதன் விருது கொடுக்குறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்த முக்கியமான ஒரு இலக்கண பகுதி தான் இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் சில எழுத்துக்களிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் முயற்சி ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள். ஸோ எப்படி கேட்கலாம்? சில எழுத்துக்களிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை இருக்குது. அந்த ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஸ் எனப்படும். இணை எழுத்துக்கள். ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம். ஓகேங்களா? ஓகே. ஓகே, இதில் பார்த்தோம்னா இது கூட அப்புறம் படிச்சுக்கலாம். இது முக்கியமான ஒரு பாயிண்ட். இடையினை எழுத்துக்கள். இடையினை எழுத்துக்கள் என்னது? எழ வளல தெரியும் தானே. இது வந்து ஒரே இனம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே இனம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி மெய்யெழுத்துக்கள். அதே மாதிரி மற்றதுக்கு பார்க்கலாம். எப்படி கேட்கலாம்? இக்கோட இனம் எழுத்து என்ன? இங்கோட இனம் எழுத்து என்ன? இக்கு. அதே மாதிரி இஞ்சுக்கு இச்சு, இன்னுக்கு இட்டு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இன்னுக்கு இரு. ஒன்றும் கிடையாதுங்க. இந்த எரல வரல இருக்கையா, இது விட்டுருங்க. மற்றதை பார்த்தோம்னா பக்கத்துலேயே காங்கா, சாஞா, டானா, தானா, காமா, யாரா, லாவா, இதெல்லாம் வந்து இடையினம் முடிச்சு போச்சா. கடைசியான நாரா. அதுதான் எக்ஸாம்பிள். இங்கு பக்கத்தில் கா இருக்கா, இஞ்சு பக்கத்தில் சா இருக்கா, இன்னும் பக்கத்தில் டா இருக்கா, இந்த பக்கத்தில் டா இருக்கா, இம் பக்கத்தில் இம்மா இருக்கா, அதே மாதிரி இன்னும் பக்கத்தில் லா இருக்குது. அதனால தான் இது இனம் எழுத்துக்கள் அப்படின்னா பக்கத்தில். அதே மாதிரி உயிரெழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் அ, இ, உ, ஏ. அதே மாதிரி ஓ எல்லாமே வந்துருச்சு. மீதி தனியாக இருக்கிறது எதுன்னு பார்க்கும்போது இந்த ஐ, அவ்வு. இதுக்கு இனம் எழுத்து பார்த்தீங்கன்னா இது ஐயின்னு சொல்லி பாருங்க, ஈன்னு வரும், சின்ன இ. இப்போ ஐக்கு இ. அவ்வுன்னு சொல்லி பாருங்க, ஊன்னு வரும். ஊ வந்துச்சு. அப்போ அவ்வுக்கு ஊ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதுதான் விஷயம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓதல், தூவும், கழி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் இனம் எழுத்து இல்லை. இந்த பாயிண்ட்டு முக்கியமான பாயிண்ட். ஸோ தமிழ் எழுத்துக்களில் எந்த எழுத்துக்கும் இனம் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயுத எழுத்து அப்படின்னு முடிச்சிடணும். அவ்வளோதான். ஓகே, மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஸோ மெல்லினாலும் நம்மளுக்கு என்ன தரும்? எங்கன்னா நம்மவா, அது எங்கே இல்லைன்னு பாருங்கள். இதை பாருங்கள், இன்னும் இது இணை எழுத்து இல்லையா? இட்டு இன்னு தானே இணை எழுத்து. ஸோ அப்போ இது தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. வென்றான், இந்த ரவா வரும், இந்த ரவா வரும். ஓகே. அதே மாதிரி இது பிழை திருத்துக்க. தென்றலுக்கு எந்த இன்னு வரும்? இந்த இன்னு வரும். கண்டமுக்கு இந்த இன்னு வரும். அதான் இணை எழுத்துக்களை வச்சு பாருங்கள். ராக்கு என்ன இணை எழுத்து? இந்த நான் இன்னா. அதே மாதிரி டாக் என்னது? இந்த இன்னா. நன்றி நான் இன்னுக்கு இந்த ராவா. மண்டபம் டாக் என்ன? இந்த அதை வச்சு நான் வச்சுக்கலாம். முடிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் ஆற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா. தமவேயாம் ஆயினால் ஆற்ற வேண்டுவது. பழமொழி 400 படிச்சிங்கன்னா இந்த இது வரும். இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காமராஜர் பிறந்த நாள் என்னது? கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அது டேட் என்ன? ஜூலை 15. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் என்னது? ராதாகிருஷ்ணாவே ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள் எது? மாணவர் நாள். ஏன்னா மாணவர்கள் அவர் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மாணவர்கள் தான் விஞ்ஞானிகளாம் வந்து சொல்லியிருப்பாங்க, நம்ம படித்தோம் இல்லையா 7 நெக்ஸ்ட் விவேகானந்தர் பிறந்த நாள் என்னது? விவேகானந்தர் இளைஞர் தான். நெக்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு குழந்தைகள் தினம். சூப்பர். இது ஒரு இது. காமராஜரோட வீட்டுக்குள்ளே ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராஜர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வேண்டார். எங்கள் அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை. உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூடு முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராஜர் கேட்டார். இல்லை, நாங்களாத்தான் வந்தோம். அம்மா அப்பெல்லாம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க. அதில் வரும் வருமானத்தை வச்சு தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராஜரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீது. இந்த பாருங்க,
ரசீது தமிழ் இது என்ன? பற்றுச்சீட்டு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரசீதை பற்றுச்சீட்டை அம்மா உங்களிடம் காட்டி வர சொன்னாங்க என்றனர். அதை கேட்டு காமராசர் மகிழ்ந்தார். ஓகே, காமராசரின் வீட்டுக்குள் நுழையும் முயன்றவர் யார்? சிறுவனும் சிறுமியும். இந்நிகழ்ச்சி சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது? அவங்களோட நேர்மை. அடுத்து, மறுநாள் குழந்தைகள் வந்து காமராசர் மனம் நெகிழ்ந்தார். ஓகே, இது எப்படி இது பண்ணலாம்? முளையும் பயிர், சரி, விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்து, கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். கரெக்டா? நெக்ஸ்ட், கலைச்சொல். முக்கியமான ஒரு ஏரியா. கல்வினா என்னது? எஜுகேஷன். தொடக்கப்பள்ளினா பிரைமரி, மேல்நிலைனா ஹையர், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடுனா காம்பேக்ட் சிடி, மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இ புக், மின் இதழ்கள் இ மேகசின். அவ்வளோதான், முடிஞ்சது. இயல் 4 முடிஞ்சது மக்களே. அடுத்து இயல் 5 பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னு சொல்லிட்டு இயல் 5ல் உங்களை மீட் பண்ணுறேன். அதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, நல்லொழுக்க பண்புகளை பற்றி அறிதல், தமிழர் திருநாள் சிறப்பை உணர்தல், தமிழரின் சிற்பக்கலை சிறப்பையும் பிற கலைகளையும் அறிதல், நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரிகம் பண்பாட்டினை அறிதல், மயங்கொலி பற்றி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மயங்கொலி வேறுபாடு அறிந்து மொழிகளை சரியாக பயன்படுத்துவது, இதெல்லாம் பார்க்க போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. நம்ம இயல் 5ல் மீட் பண்ணலாம். ஐ திங்க் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு முதற்கொண்டு எதுவுமே விடாமல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து நான் சொல்கிறத எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு நீங்களே வந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னாவே அழகாக நீங்கள் முடிச்சிடலாம், ஈஸியாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் மீட் பண்ணுறேன். பாய்.